நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. செம்மொழி தமிழால் பாடல்கள் பொலிந்து இறை புகழ் ஓங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். செம்மொழி தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழ் ஓங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கரு தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். சுரங்களின் ஆலாபனை, இசை தமிழ் ஆராதனை. ஸ்வரங்களின் ஆலாபனை, இசை தமிழ் ஆராதனை. இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம், இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே, வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நமது பங்கின் இரண்டாம் பாதுகாவலரான புனித செபஸ்தியாருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். நவநாளின் முதல் நாளாகிய திருப்பலிக்கு ஆடு மாடு வளர்ப்போர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். புனித செபஸ்தியார் கிபி 257ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பிறந்து இத்தாலியில் உள்ள மிலான் நகரில் வளர்ந்தார். இவர் ரோமை இராணுவத்தில் படை தளபதியாக பணியாற்றி நிறைய மனிதர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். கிறிஸ்துவை மறுதலித்த மார்க்கஸ் மற்றும் மார்ஸ்லின் என்ற இரு இளைஞர்களையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கும் பேச்சினை பெற செய்தார். இறுதியில் தன் உடலில் அம்புகள் எய்யப்பட்டும் தடியால் அடிக்கப்பட்டும் கிறிஸ்துவுக்காக மறைச்சாட்சியாக உயிர் பிறந்தார். இன்று நவநாளை சிறப்பிக்கும் புனித செபஸ்தியார் இறை நம்பிக்கையில் தளர்ந்திருந்த கிறிஸ்தவர்களை உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்காக இறை நம்பிக்கையில் வாழ செய்தது போல நாமும் நமது சொல்லாலும் செயலாலும் நாம் சந்திக்கும் மனிதர்களை ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து வாழவும் நம்பிக்கையில் தளர்ந்திருப்பவர்களை நாம் தேற்ற அருள் கேட்டு இணைவோம் இறையேசுவின் அன்பின் பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டு புனித செபஸ்தியார் திருநாளை கொண்டாடும் விதமாக இந்த நாளில் நவநாள் எடுத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் புனித செபஸ்தியார் வழியாக நாம் நிறைய பெற்றுக்கொள்வதற்காக இந்த நவநாட்களில் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்பு செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளில் நிலை பெற்றிருப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். குறிப்பாக இந்த விழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற ஆடு வளர்ப்போர் சங்கத்தார் அனைவருடைய குடும்பங்களுக்கும்
இறைவன் கடந்த ஆண்டு முழுக்க செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும், படிக்கிற பிள்ளைகள் ஒழுக்கத்தில், இறைபக்தியில், கல்வியில் சிறந்து விளங்கும்படியாகவும், மேலும் ஆடுகளுக்கு எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாதவாறு காக்கும்படியாகவும், மேய்ச்சலுக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் இறைவனுடைய பாதுகாப்பும் ஆசீரும் அரவணைப்பும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், தற்போது பரவி வருகிற வைரஸ் தொற்றுகளிலிருந்து உலக மக்கள் விரைவில் நல்ல சுகத்தோடு வாழச் செய்யும்படியாகவும், மரித்த அருட்தந்தை ஜோசப் பன்னூருடைய ஆன்மா இருத்தி இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், புனித செபஸ்தியார் வழியாகவும், கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாகவும் வேண்டுவோம். சூசையா ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த மனைவி மரிய அலங்காரம் அவருடைய ஆன்மா இரவில் நிறுத்தி இளைப்பாறுதல் அடையும் வேண்டுவோம். மேலும் குடும்பத்தில் மரித்த மகன் ஜெய்சிங் ஜோசப் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோம். ரூபி ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் காணுகிற மகன் அஸ்வினை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நல்ல சுகபலன் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஆடு மாடுகளை இறைவன் ஆசீர்வதித்ததற்கு நன்றியாகவும், மகனுக்கு தொழில் வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியாகவும், அம்மாவுக்கு நல்ல சுகபலன்கள் கிடைக்கும்படியாகவும், பிள்ளைகள் செய்கின்ற தொழிலில் இறைவன் பாதுகாப்பாக இருக்கும்படியாகவும், இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாய் திகழும்படியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும், இந்த நவநாளில் புனித செபஸ்தியார் வழியாகவும் நிறைய அருள் பெற்றுக்கொள்வதற்காக மன்றாடுவோம். மிக்கேல் அந்தோணி ரெபசீலி ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனது மருமகன் அஸ்வினுக்கு 17வது பிறந்த நாளை இறைவன் காண செய்ததற்கு நன்றியாகவும், இறைபக்தியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும், பிள்ளைகள் இருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஆடு மாடுகள் விவசாயம் செழிக்கும்படியாகவும், புனித செபஸ்தியார் வழியாகவும், புனித அந்தோணியார் வழியாகவும் மன்றாடுவோம். சூசையம்மாள் மிக்கேல் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் மருமகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், வேலையை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பிற குழந்தைகள் நற்சுகத்தோடு ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், தன் இரு மருமகன்கள் பார்க்கின்ற வேலை இறைவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாகவும், பிற குழந்தைகளுக்கு நல்ல சுகம் தந்து கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளச் செய்யும்படியாகவும், நல்ல மழை பெய்து வேளாண்மை செழிக்கும்படியாகவும் புனித செபஸ்தியார் வழியாக மன்றாடுவோம். சூசையா மிக்கேலம்மாள் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் 8ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா சவரியம்மாள் அவருடைய ஆண்மை பற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அப்பா ஆரோக்கியம், சூசையா, மிக்கேல், பிலிப்பு, மிக்கேலம்மாள், அந்தோணியம்மாள், மிக்கேல் அந்தோணி, இறுதிராஜ், மிக்கேல் அந்தோணி, மடத்துவியாகம்மாள், பாலன், ரமாமேரி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள், யாரும் ஏத ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். அருள்ராஜ் குழந்தை தெரசாவை போடக்கூடிய மரித்தோர் 7ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா லூர்தம்மாள் அவருடைய ஆண்மை பற்றிக்காகவும், மரித்த இன்னாசி முத்து, அந்தோணியம்மாள், சேசுராஜ், மிக்கேல் அந்தோணி மற்றும் யாரும் ஏத ஆன்மாக்கள் இருளித்து இளைப்பாறுதல் அடையும்படியாக நாம் இப்பதியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து உருக்கத்தோடு ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நம்மிலே தடையாக இருக்கிற நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு எனக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டப் பெற்றிருக்கின்றோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுகின்ற மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற எம் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென் இயேசுவே. முதல் வாசகம். கடவுள் தரும் ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 5 மேலும் 11. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 1 முதல் 5 மேலும் 11. சகோதர சகோதரிகளே, கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகின்றேன். இது குறித்து நாம் கவனமாய் இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே
நான் சினமுற்று நான் அழிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது. ஆதலால் கீழ்ப்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, இந்த நல்ல பொழுது உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ள விளைகின்றேன். ஆடு வளர்ப்போர் சங்கம் நவநாளை கொண்டாடுவதற்கு தொடங்கியிருக்கின்றது. பாதுகாவலராக பெற்றிருக்கின்ற புனித செபஸ்தியாருடைய பாதுகாவலிலே கால்நடைகள் காக்கப்பட வேண்டும், நோயின்றி அவைகள் விருத்தி அடைய வேண்டும், வளர்ப்போருக்கு பலன் தர வேண்டும், மேய்ப்போருக்கு பாதுகாப்பு தர வேண்டும். இது போன்ற நல்ல பல எண்ணங்களை முன்னிறுத்தி இந்த நவநாளை தொடங்கி இருக்கின்ற இந்த நல்ல வேளையிலே அழைப்பு தந்த உங்களது பணியாளருக்கும் உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு சொல்லி, உங்களோடு சேர்ந்து இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதிலே நானும் மகிழ்ச்சி காண்கின்றேன். எனக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, வேத சாட்சியினுடைய அந்த மரணம் திரு அவைக்கு ஒரு நல்ல
அற்புதமான ஒரு சாட்சியமாக அமைகிறது என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. வேத சாட்சியினுடைய அந்த வித்து, அந்த இரத்தம் அழிந்து போகின்ற, மறைந்து போகின்ற ஒன்று அல்ல. அது தொடர்ந்து பலரை புதுப்பிக்கின்ற, உயிர்ப்பிக்கின்ற, புது வாழ்வு தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான வித்து என்பதுதான் உண்மையும் கூட. எத்தனையோ நல்ல பல மனிதர்களுடைய இரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்டதுதான் நம்முடைய தாயாம் திரு அவை என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். திருதூதர் பணியிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வேத சாட்சியாக மரணித்த அந்த ஸ்தேபான் முடியப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அன்பர், அவருடைய மரணத்திற்கு பின்னர் சபைகள் விருத்தி கண்டது, வாழ்வு கண்டது என்பதை நாம் எல்லாருமே திருதூதர் பணியினுடைய 6வது அத்தியாயத்திலிருந்து வாசிக்க கேட்டிருக்கின்றோம். எனவே எந்த ஒரு மனிதருடைய இரத்தம் மறைக்காக சிந்தப்பட்டதோ அந்த இரத்தம் வீணாய் போனது இல்லை என்பதுதான் உண்மை. அது பல நூறு பேரை வளர்த்தெடுத்திருக்கிறது, வாழ்வித்திருக்கின்றது, புதுப்பித்திருக்கின்றது, புது வாழ்வு தந்திருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. இதற்கு நம்முடைய மண்ணிலே உதாரணம் வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லாருமே அறிந்திருப்பது போல ஜான் தி பிரிட்டோ என்று அழைக்கப்படுகின்ற அந்த புனித அருளானந்தருடைய அந்த நல்ல அற்புதமான மரணம் இன்றைக்கு அந்த பகுதியிலே சிவகங்கை மறைமாவட்டம் என்று அழைக்கப்படுகின்றோமே, அந்த ராமநாதபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாவட்டத்திலே பல நூறு பேரை உயிர்ப்பித்திருக்கின்றது. இன்றைக்கு அங்கிருந்து பணியாளர்களாக போயிருக்கின்ற அங்கத்தினர்கள் நாடுகளிலே, பல நாடுகளிலே, பிரபஞ்சத்திலே பல கண்டங்களிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே ஒரு மனிதருடைய இரத்தம், ஆண்டவருக்காய் பாடுபட்டு சிந்துகின்ற அந்த இரத்தம் ஒருபோதும் வீணாய் போனது இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. அந்த வகையில்தான் செபஸ்தியாருடைய அந்த நல்ல அற்புதமான இரத்தம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால் இன்றைக்கு பல நூறு பேர் வாழ்வு பெற்று கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை. எந்த தொற்று நோய் எங்கு ஏற்பட்டாலும் நாம் உடனே இந்த திரு அவையிலே அழைக்கின்ற ஒரு அன்பர் அவராகவே இருக்கின்றார். அந்த புனிதருடைய பரிந்துரையினுடைய வேண்டுதலிலே தான் இன்றைக்கு நாடுகள், பல நாடுகளிலே தொற்று நோய் இல்லாத ஒரு சூழல் அல்லது தொற்று நோய் பெற்றவர்கள் விடுதலை காண்பதற்கான ஒரு வழியாக, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த நல்ல புனிதருடைய வாழ்வு திரு அவையிலே இன்றைக்கும் ஒரு நல்ல சாட்சியமாக இருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மை? என்ன பாடம்? நம்முடைய வாழ்வுக்கு இவையெல்லாம் சொல்லித் தருகின்ற செய்தி என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், பெர்சிஸ்டன்ட் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் என்ன என்று சொன்னால், விடாப்பிடியாக பற்றி கொள்ளுகின்ற ஒரு உடுப்பு பிடி என்று சொல்லுவார்களே, அந்த உடுப்பு பிடியை போல விடாது பற்றி கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு, நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே இருக்குமேயானால் நம்மால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக அந்த நல்ல அற்புதமான நம்பிக்கையினுடைய பிடிப்பு நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு தரும் என்பதுதான் இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. ஐயையோ ஒரு துன்பம் வருகிறதே, ஐயையோ ஒரு துயரம் வருகிறதே, ஐயையோ ஒரு இழப்பு வருகிறதே, ஐயையோ ஒரு வேதனை வருகிறதே என்று சொல்லிக்கொண்டு நாம் விலகிக்கொள்ள விளைவோமையானால் நிச்சயமாக நம்முடைய இலக்கை நாம் ஒருபோதும் அடைய முடியாது என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை. மாறாக எந்த துன்பம் வந்தால் என்ன, எத்தகைய வேதனை வந்தால் என்ன,
என்ன அவமானம் வந்தால் என்ன, நான் கொண்டிருக்கின்ற பிடியிலே, நான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே நான் விடாது பயணிப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிலே உரம் ஏறுமே. ஆனால் நிச்சயமாக இலக்கை நம்மால் அடைய முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு நல்ல அற்புதமான காரியத்தை சாதித்திருக்கின்றார்கள். நீங்கள் தொலைபேசி ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. பல பேர் அதனை பாராட்டினார்கள். நம்முடைய பாரதத்தினுடைய முதல் மந்திரி கூட அதை பாராட்டி இருந்தார். ஆனால் உண்மை என்ன? என்ன உண்மை? ஏற்கனவே ஒரு 3 முறை அதனை முயற்சி செய்து பார்த்து அதிலே தோல்வி கண்டவர்கள் இது சாத்தியமில்லை என்று விட்டுவிட்டிருந்தால் இன்றைக்கு இந்த ஒரு உச்சத்தை அடைந்திருக்க முடியாது. மாறாக தோல்வி இருந்தால் என்ன, மீண்டும் 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 நாம் பார்ப்போமே என்று சொல்லி அவர்கள் விடாது செய்ததினுடைய ஒரு வெற்றி இன்றைக்கு அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. பாரதத்தை ஒரு படி மேலே உயர்த்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. இதுபோல எத்தனையோ உதாரணங்களை நம்மால் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்க முடியும். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் கூட பல முறை முயன்று தோல்வி கண்டவர் என்பதுதான் உண்மையும் கூட. அப்போதான் ஒருத்தங்க கேட்குறாங்க அந்த அன்பர்கிட்ட போய், நீங்கள் எத்தனை முறை முயற்சி செய்து இத்தனை முறை தோற்று போனீர்களே, துவண்டு போகவில்லையா, சோர்ந்து போகவில்லையா? வேண்டாண்டா, இது எதுக்குடா, கழுதையை கைவிட்டுருவோம் என்று ஒரு அவநம்பிக்கை அடையவில்லையா என்று கேட்டபோது அந்த அன்பர் சொன்னதாக வரலாற்றிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இத்தனை முறை நான் முயற்சி செய்தேன், அத்தனை முறையும் என்னால் என்ன செய்ய முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. உண்மைதான், நான் தோற்று போனேன். ஆனால் இதை நான் எப்படி நேர்மறையாக பார்க்கின்றேன் என்று சொன்னால், இத்தனை வழிகளிலே நீங்கள் முயற்சி செய்தால் இதனை நீங்கள் அடைய முடியாது. புரியுதா உங்களுக்கு? இத்தனை வழிமுறைகளை நான் தோற்று போனேன், இத்தனை வழிமுறைகளை நான் அடைந்து பார்த்தேன், ஆனால் எனக்குரிய இலக்கை என்னால் அடைய முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்தந்த வழிகளிலே நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று எனக்கு அது பாடம் புகட்டி இருக்கின்றது. எனவே நேர்மறையாய் நான் யோசிப்பேனேயானால் நான் தோற்று போனேன் என்று சொல்ல முடியாது. இத்தனை வழிகளில் இவையெல்லாம் பலனற்றது, தேவையற்றது, வெற்றி பெற முடியாது, இவற்றால் சாதிக்க முடியாது என்பது போன்ற ஒரு பாடத்தை அது எனக்கு புகட்டியதனால் நான் தோற்று போனாலும் நான் பாடம் படித்து கொண்டேன் என்பதுதான் உண்மை என்று அந்த விஞ்ஞானி கூறியதாக வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பிற்கினியவர்களே, வாழ்விலே அந்த நம்பிக்கையினுடைய ஒரு பிடிப்பு உறுதியாக இருக்குமேயானால் எத்தகைய இடர்கள் ஏற்பட்டாலும், எத்தகைய தடைகள் ஏற்பட்டாலும், எத்தகைய சோதனைகள் ஏற்பட்டாலும், எத்தகைய வேதனைகள் ஏற்பட்டாலும், எவ்வளவு அவமானங்களை சந்தித்தாலும் அவையெல்லாம் தூசு போன்ற ஒன்றுதான். அவற்றையெல்லாம் உதறிவிட்டு விட்டு நான் என்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று நாம் சொல்லுவோமேயானால் நம்முடைய இலக்கை என்றாவது ஒரு நாள் அடைய முடியும் என்பதுதான் உண்மை. அன்பிற்கினியவர்களே, நம்பிக்கையினுடைய ஒரு உறுதிப்பாட்டிலே சோதனைகளோ வேதனைகளோ தடைகளோ ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு மாறாக என்ன ஏற்படும்? என்ன ஏற்படும் கேட்டு பாருங்க. ஒரு புதிய யுக்தி ஒன்று ஏற்படும், ஒரு புதிய ஆற்றல் ஒன்று ஏற்படும், ஒரு புதிய சக்தி ஒன்று ஏற்படும் என்பதுதான் உண்மையும் கூட. இதுக்கு நல்ல உதாரணம் இன்னைக்கு வாசிக்க கேட்ட மார்க் நற்செய்தியினுடைய 2ஆம் அத்தியாயத்திலே எழுதப்பட்டிருக்கின்றதே, அந்த நிகழ்வு தான் ஒரு நல்ல அற்புதமான ஒரு சாட்சியம். என்ன? ஒரு மனிதனுக்கு சுகம் இல்லை, எழுந்து நடக்க முடியலை. எனவே ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுட்டு என்ன செய்தாங்க?
அவரை ஒரு கட்டில் தூக்கிட்டு வாராங்க. வரும்போது என்ன பார்க்குறாங்க? வீடு நிறைஞ்சு இருக்குது, உள்ளே போக முடியலை. ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு போய் அவரை உட்கார வைக்க முடியலை. சரி, ரோட்டில் போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு போட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை. அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இதவராய் குணமாக்க அவரால் கூடும். ஏனென்றால் அவர் மிக பெரியவராக இருக்கின்றார், அவர் மிக உன்னதராக இருக்கின்றார். எனவே எப்படி ஆகிலும் அவரை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடணும் அப்படின்னு ஆசைப்படுதாங்க. கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க? பின்னாடி வாசல் இருக்கா அல்லது பக்கத்தில் வாசல் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க? பல வழிகளை தேடி இருப்பாங்க. எப்படி கொண்டு போகிறது உள்ள என்று பல வழிகளை தேடி இருப்பாங்க. ஆனால் எந்த வழியுமே அவங்களுக்கு அமையலை அப்படின்னு சொல்லும்போது, கிரியேட்டிவாக புதுசாக வித்தியாசமாக என்ன செய்தாங்க? கூரையில் ஏறி கூரையை பிரித்து, ஏன்னா அங்கே போய் யாரும் உட்கார்ந்துருக்க மாட்டாங்களா இல்லையா? ஏன்னா அங்கேருந்து ஆண்டவரை பார்க்க முடியாது. அதனால் அங்கே என்ன இருக்காது? எந்த தடையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. எனவே அவர்களுடைய நம்பிக்கையினுடைய ஒரு உறுதி என்ன செய்கிறது? ஒரு புதிய வழியை கற்றுத்தருகிறது, ஒரு புதிய வாசலை திறக்க வைக்கின்றது, ஒரு புதிய யுக்தியை கையாள வைக்கின்றது. எப்படி? மேற்கூரையை பிரித்து அங்கிருந்து என்ன செய்தாங்க? ஜல்லுன்னு இறக்கிட்டாங்க. இறக்குன உடனே ஆண்டவருக்கு முன்னாடி அவர் வந்து நின்றுட்டார். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, அவரை என்ன செய்தார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி, எழுந்து உன்னுடைய படுக்கையை தூக்கிட்டு போ என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, மனித வாழ்விலே இத்தகைய நம்பிக்கையினுடைய ஒரு உறுதிப்பாடு முடியும், சாத்தியமாக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய ஒரு உறுதிப்பாடு நம்மிலே வேரூன்றி இருக்குமே ஆனால் எந்த தடைகளும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. நம்மால் புதிய யுக்தியை கண்டுபிடிக்க முடியும், வித்தியாசமான ஒரு வழிமுறைகளை நம்மால் கையாள முடியும் என்பதுதான் சத்தியமும் கூட. இதைத்தான் ஒவ்வொரு புனிதர்களுமே மறைக்காக அவர்கள் சிந்திய அந்த இரத்தத்தின் போது அவர்கள் பல வழிகளிலே ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு, எத்தகைய சோதனைகளோ வேதனைகளோ நெருக்கடிகளோ கலாபனைகளோ ஏற்பட்டாலும், அச்சுறுத்துதல்கள் இருந்தாலும், நான் அயர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், என் ஆண்டவரை நான் பற்றி பிடித்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்ததனாலேயே அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? சாட்சியம் பகர முடிந்தது. மறைக்கு அவர்கள் சாட்சிகளாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாற்றினுடைய ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இதைத்தான் நாம் லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் கூறிய ஒரு உவமையிலே மிக அழகாக வாசிக்க பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 18வது பிரிவிலே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லித் தருகின்றார். அந்த உவமை என்ன சொல்லித் தருகிறது? ஒரு நீதிபதிகிட்ட போய் ஒரு அம்மா கேட்குறாங்க, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நீதிபதி என்ன செய்தார்? கொடுக்க மறுக்கிறாரு. துறப்பா, சும்மா தொணன்ட்டு அப்படின்னு என்ன செய்தார்? நச்சரிச்சுட்டே இருக்காத அப்படின்னு விரட்டி விடுதாரு. ஆனால் அந்த அம்மா எனக்கு நீதி வேண்டும், எனக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி விடாது அவரை நச்சரித்து கொண்டே இருக்கின்றார். அப்போ அவர் அந்த அன்பர் சொல்லுகின்ற வாக்கு என்ன? நான் நீதி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படட்டாலும் கூட இவர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு? நொய் 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 நொய்னு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. விடாது என்னை பின்பற்றிக்கிட்டே வராரு. இனி எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. எனவே இந்த நச்சரிப்பின் பொருட்டாவது நான் என்ன செய்வேன்? நீதியை கொடுப்பேன் என்று சொல்லி நீதியை கொடுத்தாராம். அந்த பகுதியில் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு சொன்ன ஒரு உவமை. இன்னைக்கு நான் ஜெபம் சொல்லுதேன், எனக்கு இன்ஸ்டண்டாக கிடைக்கணும். இடியாப்பம் வேணா கிடைக்கும், காஃபி வேணா கிடைக்கும் இன்ஸ்டண்டா, இல்லையா? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் என்ன ஆகி போச்சு?
ஒரு உலகமே வித்தியாசமாக விரைவாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே எல்லாமே இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்டையும் அதே மாதிரி நாம் போராட முடியுமா? நான் நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாத்திரத்தை நான் விரும்பினதை உடனே இப்போ இங்கே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டாங்க, உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு அம்மாட்ட போய் அப்பாட்ட போய் நான் இங்கேருந்து பள்ளிக்கோட்டைக்கு போகிறேன். பள்ளிக்கூடம் எங்கே இருக்குது? நல்லமாபுரத்துலையா? இருக்குது. நான் அங்கே போகிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? 2 வீலர் வேணும். தருவீங்களா தரமாட்டீங்களா? நான் தரலைன்னா பள்ளிக்கூடம் போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுதான்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? ஐயோ என் கண்ணு, என் செல்லம், என் தங்கம், நீ படிக்கலைன்னா என் மனது என்ன ஆகும்? நான் இந்தா வா உடனே போயிடும். வாங்கி கொடுத்துருவீங்களா? வாங்கி கொடுப்பீங்களா? ஏய் என்ன என்ன கொழுப்பு ஏறி போச்சு, என்ன 4 நாள் பட்னியாக போட்டால் திமிரு அடங்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒரு சாதாரண தாய் தகப்பன் தமக்கு உள்ள பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்போ கொடுக்க வேண்டும், ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும் என்று அறிந்திருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு காத்து வருகின்ற அவருக்கு தெரியாதா? நான் கேட்கலாம், நான் விரும்பி ஆசைப்படலாம், ஆனால் அவருக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. அவர்தான் செய்ய வேண்டும். அவருக்கு தெரியும். நான் விடாது என்ன செய்து கொண்டிருப்பேன்? தட்டிக்கொண்டே இருப்பேன், தட்டிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர் இன்னொரு ஓமையில் அழகாக சொல்லுவார். என் வீட்டுக்கு விருந்தாளி வந்துச்சு, நான் பக்கத்து வீட்டில் போய் என்ன செய்தேன்? என் வீட்டில் ராத்திரி உணவு இல்லையே என்று சொல்லி பக்கத்து வீட்டில் போய் என் நண்பன் தானே என்று சொல்லி அவன்கிட்ட போய் கேட்குறேன். டேய் 2 கரண்டி கொஞ்சம் சோறு கொடுறா, விருந்தாளி வந்திருக்கிறாங்க, ராத்திரி சாப்பிட்டுட்டு அவனை படுக்க வைக்கணும், என் வீட்டில் பானை காலி ஆயிட்டுடா அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்குறேன். அவன் என்ன சொல்லுவான்? எல்லாரும் படுத்துட்டோம், எல்லாரும் தூங்கிட்டோம், என்னை என்ன செய்யாத, தொந்தரவு பண்ணாத, விட்டுரு அப்படின்னு சொல்லுதான். சரின்னு வந்துடுவீங்களா? இல்லையே. அப்போ என் நண்பன் என்னை விடாது நச்சரித்து கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய நச்சரிப்பின் பொருட்டாவது நான் என்ன செய்ய மாட்டேனா? உணவு கொடுக்க மாட்டேனா? எனவே நான் எழுந்து அவனுக்கு உணவு கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, வாழ்விலே இத்தகைய ஒரு பிடிப்பு, நம்பிக்கை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குமே தேவைப்படுகிறது. ஆனால் இன்னைக்கு அது சாத்தியமாகுமா என்று கேட்டு பார்ப்போமேயானால், இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற, விரைந்து போய்கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே நாம் பல நேரத்தில் என்ன நினைக்கின்றோம்? நான் நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அவர் கடவுளே இல்லையா? நான் விரும்பின நேரத்தில் எனக்கு அவர் தரலன்னு சொன்னால் அவர் கடவுளே இல்லை. நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? நான் எதுக்கு பைபிளை தூக்கணும்? நான் எதுக்கு ஜெபமாலை சொல்லணும் என்று இன்றைக்கு பல பேர் கேட்டுக்கொண்டு, அங்கே போனால் உடனே குணம் கிடைக்குமா, இங்கே போனால் உடனே ஆவியில் அபிஷேகம் நடக்குமா, அங்கே போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அற்புதம் நடக்குமா என்று இன்றைக்கு நம்மிலே பல பேர் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? பெற்ற திருமுழுக்கை மறந்து இங்கு அங்கு அங்கு இங்கு என்று அலைந்து திரிந்து விட்டு கடைசியில் என்ன நடக்குது? கல்லறைக்கு இடம் வேணும்னா இங்கே வந்து சேர்ந்துருந்தாங்க நிறைய பேர். அதான் நடக்குது இன்றைக்கு. ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எதற்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்? ஏன்? கடவுள் என்ன வல்லமை இல்லாதவரா? அற்புதம் செய்ய, அதிசயம் செய்ய ஆற்றல் இல்லாத கடவுளையா நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம்? அத்தகைய கடவுளினுடைய பிள்ளைகளாகவா நாம் ஆக்கப்பட்டிருக்கின்றோம்? இத்தகைய கடவுளிடமா நாம் திருமுழுக்கு பெற்றோம்? ஒரே குடும்பத்தினுடைய அங்கத்தினராக நாம் எல்லாருமே ஆக்கப்பட்டிருக்கின்றோமே. நம்முடைய கடவுள் என்ன வல்லமை இல்லாதவரா, ஆற்றல் இல்லாதவரா? அல்லது இரத்தம் சிந்தி நமக்காக மறைக்கு சாட்சியாக இருந்த பதுவை புனித அந்தோனியார், செபஸ்தியார், அருளானந்தர் போன்ற நல்ல பல அன்பர்கள் நமக்காக, நம்முடைய வாழ்வுக்காக
விண்ணகத்திலே பரிந்துரைத்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்களே, அவையெல்லாம் பொய்யா? கேட்டு பாருங்கள் பிரியமானவர்களே, கேட்டு பாருங்கள். பவுலடிகளார் மிக அழகாக அற்புதமாக சொல்லித் தருவார். எத்தகைய ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும் என்று சொன்னால், வேதனையோ கலாபனையோ துன்பமோ துயரமோ நெருக்கடியோ போரோ வாழோ எதுவாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அந்த வார்த்தையை விட்டுட்டீங்களே. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்பது என்னுடைய துணிவு என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு அத்தகைய ஒரு உரம் மிக்க வாழ்க்கை இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேண்டும் என்பதுதான் உண்மை. நான் அந்தோனியாருடைய பக்தர், நான் செபஸ்தியாருடைய பக்தர், நான் அருளானந்தருடைய பக்தர், நான் சவேரியாருடைய பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அன்னை மரியாளே எனக்கு தாய் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை இல்லை. அது பெருமை இல்லை. அவர்களைப் போல எந்த வியாகுலங்கள் ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரி, எத்தகைய அச்சுறுத்துதல்கள் ஏற்பட்டாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்பது என்னுடைய ஆழமான துணிவான நம்பிக்கை என்று சொல்லி, அந்த உறுதிப்பாடு, அந்த பிடிப்பு இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட. இவை இல்லாது போகின்ற போதுதான் இந்த சபை என்ன செய்து கொண்டே இருக்கின்றது? சபை வளர்ச்சி அடையலை, மாறாக சபை என்ன செய்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது? பிளவுபட்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது, சிதைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன உண்மை? திருச்சபை பாறையின் மீது கட்டப்பட்ட ஒன்று. இந்த பாறையின் மீது நீ மோதிக்கொள்வாயானால் நீ தான் உடைஞ்சு போவே ஒழிய திருச்சபையை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது என்பதுதான் உண்மை. இதை நாம் எல்லாருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இது பாறையின் மீது கட்டப்பட்டது, கிறிஸ்து என்ற பாறையின் மீது கட்டப்பட்டது. வெள்ளமோ புயலோ காற்றோ எது அடித்தாலும் சரி, இந்த பாறை என்ன செய்யவே செய்யாது, ஒருபோதும் வீழ்ந்து போகாது என்பதுதான் உண்மை. இதுதான் சத்தியமும் கூட. ஆனால் இந்த பாறையின் மீது மோதினவங்க எத்தனையோ பேர் காணாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் வரலாறும் கூட. எனவே நாம் ஒவ்வொருவருமே இந்த நல்ல அற்புதமான நாளிலே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல உண்மை என்ன என்று சொன்னால், இத்தகைய நல்ல அருமையான வேத சாட்சிகளினுடைய இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்த மறையை சார்ந்தவன் நான் என்கின்ற அந்த மகிழ்ச்சி நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இல்லாததா? ஆண்டவர் என்ன கேட்டாரு? என்ன கேட்க சொன்னாரு? பச்சை மரத்திற்கே அந்த பாடு என்று சொன்னால் பட்ட மரத்திற்கு என்ன நேருமோ என்று கேளுங்கள் என்று சொன்னாரே. அப்ப நாமெல்லாம் யாரு? புல்லை போன்றவர்கள், பூவை போன்றவர்கள். புல் எப்படி உலர்ந்து போகுமோ, பூ எப்படி உதிர்ந்து போகுமோ, அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். எனவே என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு கடவுளை விட்டு நாம் விலகி நிற்க முற்படுவோமேயானால் ஒன்றும் இல்லாமல் ஆகி போவோம் என்பதுதான் உண்மை. கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதியிலே, பிடிப்பிலே உறுதியாய் நாம் நிற்போமேயானால், மரியன்னை எப்படி நமக்கு பாடம் கற்றுத்தருகின்றார்கள் என்று சொன்னால், வியாகுலங்கள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் அந்த தாய் என்ன செய்தாளாம்? தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி ஆழ்ந்து சிந்தித்து கல்வாரி மலை மட்டும் தன் மகனோடு அவர்கள் பயணப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். கல்வாரி மட்டும் பயணப்பட்டது மட்டுமல்ல, மரிச்சு என்ன செஞ்சாச்சு? அடக்கம் பண்ணியாச்சின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த அம்மா என்ன செய்தாங்களாம்? என்ன செய்தாங்களாம்? என் மகன் 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்படுவார் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே மறைந்திருந்த ஒளிந்திருந்த எல்லா திருதூதர்களையும் மாடி அறையிலே கூட்டி வைத்து சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி திருதூதர் பணி நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. 3ஆம் நாளில் வந்தா அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம்லாம் இல்லை. 3ஆம் நாள்
என் கடவுள் என் மகனை சொன்னபடியே உயிர்ப்பிக்க செய்வார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு மரியன்னை என்ன செய்தார்களாம்? எல்லா சீடர்களையும் திருதூதர்களையும் ஒருங்கிணைத்து கூட்டி சேர்த்து அவர்களோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லித் தருகிறது. எனவே மரியன்னையோ புனிதர்களோ அல்லது இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற செபஸ்தியாரோ எந்த மறை சாட்சியாய் வாழ்ந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், வாழ்வினுடைய ஓட்டத்திலே தடைகள் ஏற்படும், வாழ்வினுடைய ஓட்டத்திலே அவமானங்கள் வந்து சேரும், வாழ்வினுடைய ஓட்டத்திலே இடர்பாடுகள் இருக்கும், வாழ்வினுடைய ஓட்டத்திலே இன்னல்கள் இருக்கும், வாழ்வினுடைய ஓட்டத்திலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன் கடவுள் வல்லமை மிக்கவர், உன்னுடைய கடவுள் ஆற்றல் மிக்கவர். நீ நம்புகின்ற கடவுள் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே மிக நேர்த்தியாக செய்து கொடுப்பதற்கு வல்லமை மிக்க கடவுளாக இருக்கின்றார். எனவே நீ உன்னுடைய நம்பிக்கையிலே உறுதிப்படு என்று சொல்லி மிக அற்புதமாக இந்த நல்ல நாளிலே நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் மிக அழகாக வேதம் நமக்கு சொல்லித் தருகின்ற மற்றொரு உண்மை என்ன என்று சொன்னால், இறுதி மட்டும் என்ன செய்யணுமா? இறுதி மட்டும் மன உறுதியோடு இருப்பவர்கள் மீட்பு பெறுவார்கள். இறுதி மட்டும் மன உறுதியோடு பயணிக்கின்றவர்கள் மீட்பை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஆமென். எல்லோருமாக எழுந்து நிற்போம். நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஆட்டுக்காரர்கள் குடும்பத்தை ஆசிர்வதியும். குடும்பத்தில் உள்ள சிறுவர், சிறுமிகள், இளைஞர், இளம்பெண்கள் அனைவரும் இறை ஞானத்திலும் இறை பக்தியிலும் வளர்ந்து நன்கு படிக்க ஞானத்தை தந்தருளும். ஆடு மாடுகள் நோய் நொடியின்றி பழகி பெருகச் செய்தருளும். வேலை வாய்ப்பு, திருமணம் வேண்டுவோர் புனிதரின் அருளால் பெற்றுக்கொள்ளவும், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நல்ல உடல் நலத்தோடு இறையருள் வழி நடத்தவும், புனித செபஸ்தியாரின் அருள் எந்நாளும் ஆட்டுக்காரர்களை வழிநடத்த அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் வாழ்வின் தலைமை என்பது பெறுவதற்கென்று பணிபுரியவே கிறிஸ்துவின் போதனைகளை தனதாக்கி சாட்சிய வாழ்வு வாழ்ந்திட புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி என்ற வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல தலைவர்களாக நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல தேவையான ஞானத்தை தர வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, புனித செபஸ்தியாரை போங்கள். நாங்கள் அனைவரும் துணிவோடு இயேசுவை உலகிற்கு அறிவிக்கவும், நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஆறுதலாகவும் துன்பத்தில் துணையாகவும் இருக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலமருளும் ஆயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையினுடைய இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். பலிகள் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்கள் அன்பின்றி நான் செய்யும் 1000 பலிகளும் அன்றாடம் நான் சொல்லும் ஏராளம் ஜெபங்களும் மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன் உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன் நீ விரும்பும் காணிக்கை பலியல்ல உன் இரக்கமென்றறிந்தேன் என் இறைவா என் இரக்கத்தின் செயல்களை ஏற்றிடுவார் என்ன தருவே என்ன தருவே நான் உனக்கு காணிக்கையா உனக்கென நான் செய்யும் ஒரு தரும் தவங்களும் எனக்கென நான் தரும் ஒரு தனி கொடைகளும் உனக்கென நான் செய்யும் ஒரு தரும் தவங்களும் எனக்கென நான் தரும் ஒரு தனி கொடைகளும் மனதிற்கு மகிழ்ச்சியாய் நான் நினைத்தேன் உன் பெயருக்கு புகழ்ச்சியாய் நான் நினைத்தேன் நீ விரும்பும் காணிக்கை புகழ்ச்சி அல்ல உன் செயல்கள் அறிந்தேன் என் இறைவா என் பயனுறு செயல்களை ஏற்றிடுவார். அருமையானவர்களை இணைந்து கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தன்னுடைய உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய புனிதர்கள் பெருமை அடைவதனால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடனே கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஒன்று சேர்ந்து அக்களிப்போடு ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின்னர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஒழியம் உரிய தகுந்தவர்களை நீங்கள் நிறைவேற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேல் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை நாங்கள் தாழ்மையுடனே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த நாளை, இந்த விழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற ஆடு வளர்ப்போர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள், இன்று திருப்பலி கருத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அனைத்து குடும்பங்களையும், அவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நன்றியறிதல்களையும் ஆண்டவரை நிதாமை கண்ணோக்குவீராக. இப்பலிகளை ஒரே குடும்பமாக இணைந்து வந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அன்பிலும் அரவணைப்பிலும் நிதாமை வைத்து காப்பீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த பலிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஆன்மாக்களையும், இன்னும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இந்த நாட்களிலே நாங்கள் செபிக்கிற புனித செபஸ்தியார், இன்னும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உம்மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கேற்ற கைமாறாக அமைதியையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை நாம் பிறரோடு பரிமாறுவோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்க தன்னையே நமக்காக கையளித்தவர். இவர் தருகிற திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஆன்மா நலம் பெறும். கிறிஸ்துவின் திருடலும் திரு இரத்தமும் நம்மை பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென்.
தொடர்கின்றேன், இசையினால் உம்மை புகழ்கின்றேன். வருவாய் வரம் தருவாய், நீயே வாழ்வும் வழியும் இறைவா, நீயே வாழ்வும் வழியும் இறைவா. வானின்று இறங்கிய வார்த்தையே, வாழ்வினில் துணையென வருவாய். புதுயுகம் மலர்ந்திட வேண்டியே, ஆவியின் கொடைகளை தருவாய். வானின்று இறங்கிய வார்த்தையே, வாழ்வினில் துணையென வருவாய். புதுயுகம் மலர்ந்திட வேண்டியே, ஆவியின் கொடைகளை தருவாய். பணியினால் உம்மை தொடர்கிறேன், பாசத்தால் உம்மை பணிகிறேன். பணியினால் உம்மை தொடர்கிறேன், பாசத்தால் உம்மை பணிகின்றேன். வருவாய் அருள் தருவாய், நீயே வாழ்வும் வழியும் இறைவா, நீயே வாழ்வும் வழியும் இறைவா. உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். நலன்களால் நிரப்பும் இறைவா, நீயே வாழ்வும் வழியும் இறைவா, நீயே வாழ்வும் வழியும் இறைவா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் தன்னுடைய வாழும் நாட்களிலும் ஆண்டவருக்கு சாட்சியாக மரித்த பிறகும் கூட இப்போதும் கூட அற்புதங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய புனித செபஸ்தியாருடைய அன்பு நிறைந்த பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கினுடைய இணை பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித செபஸ்தியாருடைய திருநாளை ஆடு வளர்ப்போர் சங்கத்தார் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நம் அனைவரையும் பங்கேற்க செய்கிற மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டும் அப்படிப்பட்ட ஒரு திருநாட்களை கொண்டாடுவதற்காக முதல் நாள் நவநாளை நாம் ஏறெடுத்து ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளில் நமது மத்தியிலே வருகை தந்து நமக்காக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி ஜெபித்திருக்கக்கூடியவர் அருட்தந்தை சுந்தர் அவர்கள். இந்த நாளில் வர வேண்டிய அருட்தந்தை பாக்கிய செல்வன் அவர்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாத நேரத்தில் தன்னுடைய
பணிக்கு பதிலாக தந்தை சுந்தர் அவர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தந்தை அவர்களை நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். மிகச்சிறந்த ஒரு பணியாளர், அன்புக்குரியவர், மிக எளிமையாக அன்பாக எல்லோரிடத்திலும் பழகக்கூடியவர். அவர் பணியாற்றிய பங்குகளிலே, பணி தளங்கள் பல்வேறு இடங்களிலே மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்முடைய மறை மாவட்டத்தில் இருந்து கொண்டு மிகச்சிறப்பான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்த நாளிலே வருகை தந்து நல்ல ஒரு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்திருக்கிறார்கள். வேத சாட்சிகளுடைய மரணம் என்பது வெறும் மரணமாகவே அது முடிவதில்லை. மாறாக சுற்றி வாழ்வோரையும் இன்னும் பலரையும் காலந்தோறும் ஆண்டவர் பக்கத்தில் இழுத்து கொள்ளுகிற ஒரு பெரிய சாட்சியமாக இருக்கிறது என்பதனை புனிதர்களுடைய வாழ்வையும் விவிலியத்தினுடைய மேற்கோள்களோடும் இணைந்து நம்பிக்கை கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அருட்தந்தை சுந்தர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆடு வளர்ப்போர் சங்கத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, 10 நாட்களும் இந்த நவ நாட்களில் நீங்கள் மிகச் சிறப்பாக முழுமையான பங்கேற்பு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நவ நாட்களில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய ஆலயத்திலே புதிதாக இந்த சுரூபங்கள் வைப்பதற்காக சைடில் பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் 2 சுரூபம் வைப்பிருக்கு, இந்த பக்கம் 2 சுரூபம் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு ஒரு சில மேட்டு, அப்புறம் கார்பெட்டு இவையெல்லாம் சேர்த்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இதற்காக ஆசாரி வேலை மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தொகை அல்லது கார்பெட் இவையெல்லாம் சேர்த்து மொத்தம் 30,000 ரூபாய்க்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணிகளை மிக ஏற்கனவே செய்ய வேண்டும் என்று பல முறை நினைத்திருந்தாலும் அதற்கான நேரம், வாய்ப்பு, சூழ்நிலை அமையவில்லை. ஆனால் இந்த நாட்களில் குறிப்பாக இந்த செபஸ்தியாருடைய திருநாளை ஏறெடுக்கிற வேளையில் ஆண்டவர் இதற்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க உங்களுடைய ஒத்துழைப்பினை தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்து நாம் நம்முடைய பங்கு திருச்சபை உருவாக்குகிறோம். எல்லோருமாக இணைந்து உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த நாட்களில் அதிகமாக தந்து பங்கேற்பு செய்து ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியாருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்திலே நம்பிக்கையையும் பாடுகளிலே வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறுதி வரை மன உறுதியோடு வாழ்ந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. நன்றி இயேசுவே.
மங்கள நாளின் தலைவனே எம்மன கோ